பர்சனல் லோன் வெர்சஸ் கிரெடிட் கார்டு இதில் எது கம்மியான வட்டிக்கு வந்து நமக்கு கடன் கிடைக்கும், அதே மாதிரி எது வந்து அதிகமாக செலவு வைக்குன்னு சொல்லி இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுவதுமாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வட்டி விகித கணக்கு. இதில் வந்து கிரெடிட் கார்டு இல்லை தனிநபர் கடனுக்கு வட்டின்னு சொல்லி அதிகமாக பார்க்கலாம். தனிநபர் கடனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் வட்டி வந்து மாறுபடும். கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு கம்மியான வட்டியில் கிடைக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமான வட்டியில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18லேருந்து 24% வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இது பேங்கை பொறுத்தளவு மாறுபடலாம். நோ காஸ்ட் இஎம்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தான். நம்மளுடைய ரொக்க தள்ளுபடியை வந்து நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி இந்த மாதிரி செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். பர்சனல் லோனோட ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து இருக்கும். நம்ம லோன் அப்ளை பண்ணும்போதே நமக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் என்னவோ அதுவே வந்து நமக்கு காட்டிடும். மாதம் வந்து அதிகமாக வந்து எது செலவு வைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதுவே வந்து பர்சனல் லோன் இஎம்ஐயாக இருந்தால் உங்களுடைய கார்டு லிமிட்டை வந்து பாதிக்காது. கிரெடிட் கார்டு இஎம்ஐயாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் வரம்பை குறைச்சி கிரெடிட் ஸ்கோர் வந்து பாதிக்கலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டில் வந்து தாமத கட்டணம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதிகமாக வந்து செலவு வைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள கால அளவுகள் என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து தனிநபர் கடனுக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு அந்த லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கு வந்து 6லேருந்து 24 மாதம் வரைக்கும் தான் நமக்கு இந்த லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் வந்து நமக்கு கிடைக்கும். இது இடையில வந்து நீங்கள் கட்டாமல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக வந்து கட்டணம் வந்து உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டு. அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே வந்து செலவு பண்ணுங்கள். எதில் வந்து அதிகமாக வந்து நமக்கு செலவு வந்து கம்மியானு சொல்லி பார்க்கலாம். பெரிய செலவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் தான் வந்து தேவைப்படும். கம்மியான ஒரு செலவுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ தான் வந்து சரி. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நன்றி.